அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம தொழில் தொடங்கும் குழுவின் 20வது வார இறுதி சந்திப்பு. நம்ம ஏன் வார இறுதியில சந்திக்கிறோம் அப்படின்னா, இந்த இந்த குழுவின் நோக்கம் வந்து ஏற்கனவே வேலைக்கு சென்று கொண்டு இருப்பவர்களை வந்து தொழில் தொடங்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் வார இறுதியில சந்திக்கிறோம். ஏன்னா, அவர்களுக்கு அதுதான் நேரம் கிடைக்கும். நாம ஏன் அவர்களுக்கு தொழில் தொடங்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னா, அவர்கள் வந்து ஒரு ஆளுமையுடன் இருப்பாங்க. ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. கம்யூனிகேஷன்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அத வந்து நம்ம எப்படி தமிழ் சமூகத்துக்கும், நமக்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் கலந்த ஒரு அக்கறை அப்படிங்கிற மாரி, பொதுநல அக்கறை அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வார இறுதியில சந்திக்கிறோம். இதுல வந்து தொழில் தொடங்கணும் நினைப்பவர்களை தாண்டி தொழில் நடத்தி கொண்டு இருப்பவர்களும் இருக்காங்க. வெளிநாடுகளில் இருந்து இருப்பவர்களும் இருக்கிறார்கள். முதலீடு செய்பவர்களும் இருக்கிறார்கள். இப்படி ஒரு கலவையான ஒரு அ குழுவாக நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து வாரந்தோறும் நம்ம சந்திச்சுட்டு வர்றோம். 20 வாரங்களாக. சென்ற வாரம் நம்ம சந்திக்கும்போது, அ அ கோயம்புத்தூரில் நடந்த தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட்ல கலந்து கொள்வதை பற்றியும், அதில் கலந்து கொள்வதனால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் பற்றி நம்ம உரையாடினோம். இந்த வியாழன், வெள்ளியில அந்த நிகழ்வு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த குழு சார்பாக பலரும் போய் கலந்து கொண்டார்கள். ஸோ இன்றைக்கு வந்து நாம இந்த 1 மணி நேரத்தில் பெரும்பகுதியை வந்து, ஆ அங்க சென்று வந்தவர்களுடைய ஃபீட்பேக் என்னவா இருக்கு? என்னவா இருக்கு? அங்க நடந்த நல்ல விஷயங்கள் என்ன? அவர்களுக்கு கிடைத்த பாடங்கள் என்ன? அங்கருந்து இவங்க என்ன எடுத்துக்கிட்டு வந்தாங்க? தங்கள் தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்ல அடுத்த கட்டம் நகர்வுக்கான விஷயமா இருக்கட்டும். அப்படி என்ன விஷயங்கள் கிடைத்தது? அதையும் தாண்டி அங்க வேறு சில விஷயங்கள் எது படுத்திக் கொண்டால் இன்னுமே அத பயனுள்ளதாக நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியும். அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம விரிவாக பேசணும் அப்படின்னா, இந்த வீடியோவ வந்து சம்மந்தப்பட்டவர்களுக்கு நம்ம அனுப்பலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஃபீட்பேக்கா இருக்கும்போது, இதனை வந்து அரசாங்க அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு அடுத்த முறை அவர்கள் செயல்படுத்தும்போது, அந்தந்த விஷயங்கள்ல அ சரி செய்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். ஏன்னா, இது நம்மளுடைய வீட்டு நிகழ்வு தான். இதை வந்து படிப்படியாக சரி செய்ய வேண்டிய கடமை நமக்கும் இருக்குங்கிற அடிப்படையில இந்த ரிவ்யூ மீட்டிங் மாரி நம்ம இன்னைக்கு நடத்துறோம். ஸோ கலந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவரா டர்ன்ஸ் எடுத்து நீங்க பேசலாம். எனக்கு சுந்தர் ஐயா கலந்து கொண்டார்ன்னு தெரியும். ஐயா நீங்க பேசுங்க. இத தவிர்த்து இவரு ராஜகோபால் அவர்கள் பேசுவதாக சொல்லியிருந்தார். ஆனால் அவருக்கு கிளையன்ட் மீட்டிங் இப்போ வந்ததுனால பேச முடியல. கார்த்திக் செல்வன் அப்படிங்கிறவங்க வந்திருந்தாங்க. அவர் நம்ம குழுவுக்கும் புதியவர் தான். ஸோ அவரு வந்திருந்தாருன்னா அவரும் பேசுவாரு. அப்புறம் குமார் அப்படிங்கிறவங்க வந்து நானும் பேசுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க இருக்கீங்கன்னா நீங்களும் சொல்லுங்கய்யா. நீங்களும் பேசலாம். சுந்தர் ஐயா நீங்க ஆரம்பிக்கலாம். குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுந்தரமூர்த்தி. அ அந்த ஈவென்ட் வந்து ஆர்கனைஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆர்கனைஸ்னா ஒரு மாஸா இருந்தது. பட் நான் வந்து ட்ரெயின்ல முன்னாடி நாள் போயிட்டேன். காலை ஏர்லி மார்னிங் 6:00 போனேன். மார்னிங் நான் கம்ஃபர்டபுளா ரீச் ஆயிட்டேன். எங்கேயுமே நிக்காம ஒரு 7:00 7:30க்குலாம் நாங்க அங்க வென்யூக்கு போயிட்டோம். ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. பட் ஆனா ஒரு 8:30க்கு மேல வந்தவங்கலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உள்ள விடல அந்த மாரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. க்ரவுடடா இருந்துச்சு. ஸோ ஆர்கனைசேஷன் பொறுத்த மட்டும் அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் ஏ, பி, சி, டி, எஃப், ஜி அந்த மாதிரி போட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஓப்பனிங் ப்ரோகிராம் ஐ வாஸ் தேர். ஃபுல்லா அங்க உட்கார்ந்திருந்தேன். இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து போற வரைக்கும். அது நல்ல ஸ்ட்ரக்சர்டா பண்ணாங்க. என்ன நோக்கம் அப்படிங்கிறதெல்லாம் கிளியரா சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி நான் வந்து ட்ரை பண்ணேன். நம்ம ஆளுங்கள யாரையாவது மீட் பண்ண முடியும் அங்க பேசலான்ட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி குரூப்லயும் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. மேபி பிகாஸ் ஆஃப் நெட்வொர்க் இஷ்யூஸ். காலும் பண்ணேன். காலும் யாருக்கும் ஒரு சிலருக்கு போச்சு எடுக்கல. மேபி அவங்களுக்கு போச்சான்னு தெரியல. ஆ வித் ரெஸ்பெக்ட் டூ புரோகிராம் பார்த்தீங்கன்னா, ஸ்டால்ஸ் வந்து ஏல புரோகிராம் லைக் லான்ச் ஹாலு. பில பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்தது. பட் அது அவ்வளவா வந்து நமக்கு அதாவது ஒரு சின்னதா ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு அங்க ஒண்ணும் இன்புட் கிடையாது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆளுங்க தான் இருந்தாங்க. இந்த Zoho வந்து நல்லா இருந்தது. Zoho வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன அ தொழில் பண்றவங்களுக்கும் அவங்க வந்து கஸ்டமைஸ்டு ஆப்ஸ்லாம் நெறைய வச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஸ்டால்ல. மத்தபடி Google அதுக்கப்புறம் நெறைய பேர் இருந்தாங்க. Meta அவங்கலாம் இருந்தாங்க. அவங்களது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைடெக்கா இருந்தது. பட் மேபி என்ட்ரி போறவங்களுக்கு வந்து அது சூட் ஆகுமா எனக்கு தோணல அது. பட் Zoho வந்து இட் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி. தே ஹேவ் அதாவது ஸ்டார்ட் அப்க்கு ஏத்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி குடுக்குறாங்க சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். அது நெறைய அங்க இருந்த ஃபீட்பேக்ஸும் ஒரு சிலர் அங்க அங்க பார்க்க வந்தவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த பி ஹால்ல. சி ஹால்லயும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து அ பெரிய பெரிய ஆளுங்க தான் இருந்தாங்க. அங்க ஓரளவுக்கு கொஞ்சம் இந்தியன்ஸோட ஸ்டார்ட் அப்ஸும் அங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க.
அது ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. பட் எனக்கு ரொம்ப புடிச்சது பார்த்தீங்கன்னா, டிஇ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஸ்டார்ட் அப்ன்னு சொல்லி ஒண்ணு ஃபுல்லா வந்து அந்த ஸ்டார்ட் அப்ஸ் இருந்தது. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எல்லாமே நம்ம ஊர்க்காரங்க. அவங்க வந்து இன்வென்ட் பண்ணி, அவங்க ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி, அங்க வந்து அவங்க டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. தட் வாஸ் வெரி குட். நான் அங்க நெறைய புது ப்ராடக்ட்ஸ் பார்த்தேன். கொஞ்சம் யங் ஏஜ்ல ஒரு சில பசங்கலாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. லைக் நான் ஒருத்தர்கிட்ட மட்டும் ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். அவரோட இது பார்த்தீங்கன்னா, பிரசன்ஸ் ஸ்கொயரா பிரசன்ஸ் ஸ்கொயர் சொல்லி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எனர்ஜி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் பண்ணியிருந்தாங்க. 20, 22 வயசு பசங்க தான் 2 பேரு காலேஜ் பசங்க. அவங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, லைக் எனர்ஜி மேனேஜ்மென்ட் வந்து எப்படி பண்ணலாம்? பெட்டரா எப்படி சேவ் பண்ணலாம்? அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ தட் வாஸ் இம்ப்ரெஸ்ட். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த பசங்ககிட்ட பேசிட்டு ஏன்னா அது எனக்கு எனக்கு எங்க ஆஃபீஸ்லயே அது யூஸ் ஆகும்னு தோணுச்சு. அவங்ககிட்ட கேட்டலாக்லாம் வாங்கிட்டு, நான் அது வந்திருக்கேன். அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாரி இந்த ஆயில் ஸ்குவீசிங் மெஷின்ஸ் ரொம்ப போர்ட்டபிளா, சின்னதா காம்பேக்ட்டா இருந்தது. அதுவும் பார்த்தோம். அது நல்லா இருந்தது. என் எதிர்க்கயே 2, 3 பேர் வாங்கிட்டு போனாங்க. ஸோ அது ரொம்ப புடிச்சிருந்தது. ஏன்னா எனி சீஸ் வி கேன் ஏபிள் டூ ஸ்குவீஸ் இன்ஸ்டன்ட்லி ஃப்ரெஷ்ஷா நம்ம ஆயில வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி கான்செப்ட் நல்லா இருந்தது. பட் வித் ரெஸ்பெக்ட் டூ டியூரபிலிட்டி, சர்வீஸ் அத பத்திலாம் நமக்கு தெரியல. பட் ஆஸ் அ ப்ராடக்ட் தட் வாஸ் நல்லா இன்னோவேட்டிவா இருந்தது. அ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நல்ல பாசிட்டிவான பாயிண்ட்ஸ். நெறைய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உலகம் எப்படி போயிட்டு இருக்கு. லைக் எவ்வளவா இன்னோவேட்டிவ் ஆயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போனாலும் சரி, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ, ஏஐ, ஏஐ எல்லாம் எல்லாத்தையும் ஏஐ கலந்து கலந்து வச்சிருக்காங்க. பட் பட் நமக்கு ரொம்ப அத பத்தி ஐடியா இல்லன்னா ஐடியா இருக்கு. பட் ரொம்ப டீப்பா தெரியலனா கூட, இப்போ ஜெனரேஷன்ஸ் வந்து தே ஆர் டிரான்ஸ்ஃபரிங் டூ ஆட்டோமேஷன் எல்லா ஃபீல்ட்லயும். ஒரு சின்ன ஒரு பிசினஸ் ரன் பண்றது கூட ஆட்டோமேஷன் ஏஐ உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இம்ப்ரெசிவா இருந்தது. அது மாரி பிளாக் செயின் டெக்னாலஜி நெறைய இடத்துல ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதுவும் நம்ம ஊர் பசங்க பிளாக் செயின் அப்ளை பண்ணி அ ஒரு சில ஸ்டால்ஸ்லாம் இருந்தது. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அது மாரி ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸும் வச்சிருந்தாங்க. உமன்ஸ் என்டர்பிரினியர்ஸ் ஒரு நெறைய பேர் பார்த்தேன் அங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் ஈவன் ஃபார் கிளாத்திங்ஸ்ல கூட இன்னோவேஷன்ஸ் லைக் நெறைய அங்க ஸ்டால்ஸ் இருந்தது. பார்க்க முடிஞ்சது. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, நம்ம டெலிகேட் பாஸ் வாங்கிட்டு போனதுக்கான பர்ப்பஸ் நான் என்ன நெனச்சேன்னா, ஸோ அங்க வந்து நம்ம மாஸ்டர் கிளாஸ்லாம் நம்ம அட்டெண்ட் பண்ணோம்னா, ஸோ வி வில் ஹேவ் சம் நல்ல இன்சைட் கெடைக்கும் அப்டின்ற ஒரு இது. பட் என்னால ஒரே ஒரு கிளாஸ் தான் நான் போய் பார்த்தேன். மத்தபடி வேற எந்த கிளாஸும் என்னால அட்டெண்ட் பண்ணவே முடியல. அது ஒரு மிகப்பெரிய வருத்தம். அது என்னன்னா, லைக் நமக்கு வந்து ஒரு ஆப்ல குடுத்துருக்காங்க. பட் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். பட் ஆனா அங்க போய் கேட்கும்போது, அவங்க உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். மெயில்லேருந்து எடுத்து காமிங்கன்றாங்க. ஒரு சிலது வந்து ரெஜிஸ்டர் பண்ணதே வந்து ரெஜிஸ்டர் ஆகல. நாட் ரெஜிஸ்டர்ட்ன்னு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான கன்ஃப்யூஷன்ஸ் இருந்தது. அதே மாதிரி எக்ஸாக்ட்டா எங்க நடக்குது மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கைடு இல்ல நமக்கு. நாமளா சுத்தி சுத்தி பார்த்துட்டு இது பண்ணோம். பட் அது கொஞ்சம் அது இல்லாம நான் ஒரு நாள்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் ஹரிபரியா அங்க, இங்க மூவ் ஆக்கிட்டே இருந்தேன். பட் என்னால அது கவர் பண்ண முடியல. மேபி நான் 2 நாள் பிளான் பண்ணியிருந்தேன்னா, மேபி நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ப்ராப்பரா பொறுமையா நின்னு ஏதாச்சும் பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஃபீட்பேக். ஓகே. உங்களோட அப்ரோச் எப்படியா இருந்தது? நீங்க ஒரு அரங்குக்கு போறீங்க அப்படின்னா, அந்த அரங்குல எதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க? எப்படி அது உங்களுக்கு ரிலவன்ட்ன்னு கருதுவீங்க? எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அந்த அரங்குல? இல்ல சார். நான் எப்படி யோசிச்சேன்னா, ஸோ எனக்கு வந்து ஒரு மைண்ட்ல வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு பிசினஸ் நான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. எனக்கு 2, 3 ஐடியா. எனக்கு இன்ஜினியரிங்ல, அப்புறம் வந்து ஃபார்ம் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இன் த சென்ஸ் பேக்கிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி எனக்கு 2, 3 தாட்ஸ் எனக்குள்ள இருக்கு. ஸோ நான் அத பேஸ்டா ஏதாவது இருக்கா? நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ஐடியா என்னன்னா, லைக் ஃபார்ம் ஃபார்ம் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா? இப்போ ஃபார்ம் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ விவசாயிகிட்ட இருந்து நார்மலா நம்ம ஊர்ல என்ன ப்ராசஸ் அப்டின்னா, விவசாயிகிட்ட இருந்து பொருள வாங்குவோம். 2 விதமா வாங்குவாங்க. ஒண்ணு வந்து கவர்மெண்ட்டே வாங்கும். டைரக்ட்டா விவசாயிகிட்ட இருந்து. இன்னொன்னு வந்து பிரைவேட் மீடியேட்டர்ஸ் வந்து டைரக்ட்டா போய் வாங்குவாங்க விவசாயிகிட்ட. வாங்கிட்டு அத என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 லெவல்ல 3, 4 லெவல்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகும். மாசா வாங்கி, டிஸ்ட்ரிபியூட் ஆயி அடுத்து கஸ்டமர் கிட்ட வரும். ஸோ இப்படி வரும்போது, இந்த பிரைஸ் வந்து ரூ. 10க்கு வாங்குன பொருள் வந்து ரூ. 25 இன்ஃப்ளேட் ஆயி கஸ்டமர்ட்ட வரும். இந்த ரூ. 10க்கும் ரூ. 25க்கும் உள்ள கேப் இருக்கு இல்லையா? அது ஏதாவது நம்மளால வந்து ஒரு லைக் ஒரு டெக்னாலஜிக்கு இன்டகிரேட் பண்ணி ஒரு 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 டைரக்ட் கஸ்டமருக்கு ரீச் ஆகுற மாதிரி பண்ண பண்ண முடியுமா ஏதாவது பிசினஸ்? இந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. ஏன்னா நான் வந்து ஃப்ரம் ஃபார்ம் பேஸ்டு. எனக்கு தெரியும் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது.
பார்த்தீங்கன்னா, வெளியில பிரைவேட்லேருந்து வாங்குறவங்க விவசாயிகிட்ட இருந்து வாங்கிட்டு 10 நாள், 15 நாள் கழிச்சு குடுப்பாங்க பைசாவே. அந்த 10 நாள்ல அவர் ரொட்டேட் பண்ணியிருப்பார். ரொட்டேட் பண்ணி அவர் லாபம் பார்த்துட்டு மீதிய தான் குடுப்பாரு. ஸோ இந்த மாரி தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நடக்கும். ஸோ இத வந்து நம்ம வந்து என்னோட தாட் ப்ராசஸ் என்னன்னா, எனக்கும் வந்து இப்ப நான் பிசினஸ் பண்றேன்னா, என் பிசினஸ் ரன் ஆகணும். ஐ ஷுட் ஹேவ் மினிமம் ப்ராஃபிட். பட் நாட் இந்த மாதிரி வந்து ஒரு 3 மடங்கு, 4 மடங்கு இன்ஃப்ளேட் ஆகக்கூடாது. அதே சமயத்துல நான் டெக்னாலஜி உள்ள கொண்டு வரணும். லைக் பிளாக் செயின் மாதிரியான டெக்னாலஜி வித் ஏஐ நான் அத கொண்டு வந்தேன்னா, மேபி அத நான் வந்து அந்த அந்த ரூ. 15 இன்ஃப்ளேஷன ஒரு ரூ. 5 குறைச்சு போத் கஸ்டமர் அண்ட் புரொடியூசருக்கு வந்து பெனிஃபிட் அதாவது இன்சென்டிவ் மாரி ஏதாவது குடுத்து அந்த பிசினஸ வந்து ஆட்டோமேட்டடா நம்ம ஏஐ மானிட்டரிங்ல ரன் பண்ண முடியுமா? அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ். மேபி இது கொஞ்சம் ரொம்ப கற்பனை மாரி இருக்கலாம். பட் ஆனா எனக்கு உள்ள இருந்தது அதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இது வந்து இது லைக் இது வந்து ஒரு எனக்கு எனக்கு ப்ராஃபிட் ஓரியன்டட் பிசினஸ் மாரி நான் யோசிக்கல. பட் இப்ப என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு கார்ப்பரேட்ல இருக்கேன். நான் ஏர்ன் பண்றது என்னன்னு எனக்கு தெரியும். பட் ஆனா நான் கஷ்டப்படுறத விட ஃபார்ம் இண்டஸ்ட்ரியில வொர்க் பண்றவங்க பேஸ் லெவல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் தே ஆர் நாட் கெட்டிங் தட் மச் பெனிஃபிட். அட்லீஸ்ட் சம்திங் தே ஷுட் ஹேவ் கெட் இட். பட் ஆனா இப்போ வந்து நம்ம ஊர் இண்டஸ்ட்ரி அந்த லைக் நம்ம ஊர் இதுல பார்த்தீங்கன்னா, சிஸ்டம்ல ஃபுல்லா மிடில் மேன்ஸ் வந்து தே ஆர் கெய்னிங் அ லாட். மேபி தே ஆர் புட்டிங் சம் இன்வெஸ்ட்மென்ட் ஐ அக்ரி. பட் பட் உண்மையா புரொடியூஸ் பண்றவங்களுக்கு, அந்த கஷ்டப்பட்டு புரொடியூஸ் பண்றவங்களுக்கு அவ்வளோ ரிஸ்க் வந்து அவங்க சைடுல இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் போகல. சரி அந்த மாரி ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு போனேன். என்னோட அப்ரோச் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால தான் நான் பிளாக் செயின், ஏஐ அந்த அங்கெல்லாம் போயிட்டு நான் ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்து, அவங்ககிட்ட நான் இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணேன். இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஒரு சிலர் இல்ல பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா உட்கார்ந்து நம்ம ஸ்கிரிப்ட் மாரி உட்கார்ந்து நம்ம ஒரு டிசைன் பண்ணணும். அதெல்லாம் பண்ணி முடிச்சா தான் முதல்ல வந்து இன்புட், அவுட்புட்ஸ் என்னென்ன ப்ராசஸ், என்ன பிசினஸ் கான்செப்ட். ஸோ அதெல்லாம் ஒரு கிளாரிட்டியோட உட்கார்ந்து நம்ம யோசிச்சு பண்ணோம்னா, டெஃபினெட்லி சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி பெருசா ஆக்கலாம். இது நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னும் 2, 3 இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணேன். அங்க வந்து ஓகே. பீப்பிள்ஸ் கிட்ட. ஸோ ஓகே சார். அந்த வெரி பெர்ஸ்பெக்டிவ்ல நான் அப்ரோச் பண்ணேன் சார். தேங்க் யூ சார். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். வேற யாராவது இருக்கீங்களா? அங்க போயிட்டு வந்தவங்க? வணக்கம். நான் ராஜகோபால் பேசுறேன். ராஜகோபால். உங்களுடைய இத சொல்லிடுங்க. நீங்க என்ன சொல்லணும் அப்டின்னா, அந்த நிகழ்வுல நீங்க எப்படி பார்த்தீங்க? நடந்த நல்ல விஷயங்கள். அதுல உங்களோட டேக் அவே நீங்க அத எப்படி அப்ரோச் பண்ணினீங்க? இது நம்மளோட நாலேட்ஜ் பேஸ்க்காக. அத தாண்டி அந்த ரிவ்யூஸ் மாரி, ஃபீட்பேக் மாரி ஏதாவது இருந்தா இன்னும் சிறப்பா பண்ணியிருக்கலாம் அப்டின்னீங்கன்னா, அது சொன்னீங்கன்னா, அது அரசாங்கத்துக்கு நம்ம அனுப்பி வச்சுருவோம். அப்டி சொல்லுங்க. ஓகே. வணக்கம். நான் ஆக்சுவலா வந்து அ எ என்னோட ஐடியா என்னவா இருந்துச்சுன்னா, முதல்ல நம்ம அங்க போயி நமக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி பண்ணுவாங்க? அதுக்கான உதவிகள் எப்படி கிடைக்கும்? அ நம்ம எப்படி பண்ணலாம்? கான்டாக்ட் எப்படி கிடைக்கும்னு தான் என்னோட அப்ரோச்சா இருந்தது. ஆ பெரிய எதிர்பார்ப்புலாம் எதுவும் இல்லாம, என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஐடியாவுல தான் நாங்க உள்ள போய் அப்ரோச் பண்ணோம். ஸோ இதுல போகும்போது அ மெஜாரிட்டி நாங்க பார்த்த விஷயம் வந்து, இந்த டிஎன் ஸ்டார்ட் அப் வந்து மோஸ்ட்லி இந்த ஏஐ, ஐடி, அ இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆப்ஸ் இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப பிரதானமா இருந்தது. ஓவராலா நாங்க எல்லா ஸ்டால் போம்போதும் வந்து இதுதான் பிரதானமா இருந்தது. ஆப்ஸ், அதுக்கப்புறம் ஏஐ டெக்னாலஜி, அதுக்கப்புறம் நீங்க ஐஓடி பண்றது எப்படி? ஸோ இந்த மாதிரியான பிரதானமான விஷயங்கள் மட்டும் தான் இருந்தது. ஸோ எங்களுக்கு தேவையான ஆக்சுவலா நான் மில்க் பிசினஸ் பண்றேன். ஸோ அதுக்கு சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப குறைவா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்க்கு என்னெல்லாம் வந்து அரசாங்கத்திலிருந்து எப்படி நிதி உதவி, எப்படி கைடன்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி இருக்குன்றதுக்காக ஸ்டால்ஸ் போயிருந்தோம். அதிகமாக ஜி ஹாலில் வந்து அதுக்கான இதெல்லாம் கிடைச்சிது. ஸோ தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் வந்து பல்வேறு விதமான தமிழ்நாடு டிஎன் ஸ்டார்ட் அப் மட்டும் இல்லாமல் அதை சார்ந்து நிறைய கிளை நிறுவனங்கள் வந்து ஸ்டார்ட் அப் வந்து இன்குபேஷன், ஃபண்டிங் பண்ணுறது, கைடன்ஸ் பண்ணுறது, கிராண்ட் அலோகேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ஒரு துறை சார்ந்து தனித்தனியாக இருந்தது. டிஎன் ஸ்டார்ட் அப் வந்து ஒரு ஹோல் இதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் தனி அந்த ஸ்டார்ட் அப் மட்டும் கிராண்ட் கொடுக்கறதுக்கான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கான தமிழ்நாடு அரசு துறையிலேருந்து தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருந்தாங்க. அதேமாதிரி பயோடெக்னாலஜிக்கு தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ ஃபார்மிங்க்கு தனியாக வச்சுருந்தாங்க. ஃபிஷரிக்கு தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ இது சம்பந்தமான துறையில் ஸ்டார்ட் அப் போனீங்கன்னா அவங்கள எப்படி கைட் பண்ணுறன்ற விஷயம் வந்து அங்கே தெளிவாக இருந்தது. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னொரு விஷயம் வந்து ஃபாரின் டெலிகேட்ஸ் வந்து இந்தியன் ஸ்டார்ட் அப்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்குபேஷனு இது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 கண்ட்ரீஸ்ல வந்து ஜப்பான்லேருந்து நம்ம ஊரில் பண்ணுற ஸ்டார்ட் அப்க்கு இது அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க.
அதே மாதிரி நீங்க அங்க இருக்கிற கவுண்டர் பார்ட் ஜப்பான்ல கூடயாவது நீங்க கொலாபரேட் பண்ணணும், எனக்கு வந்து இம்போர்ட்டர் வேணும்னு சொன்னாலும் அதுக்கான உதவியும் செய்யறதுக்கு வந்து அந்த நாட்டினர் வந்து ரெடியா இருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ இன்கேஸ் யாருன்னா எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ எக்ஸ்போர்ட் மட்டும் இல்ல, இன்குபேஷனுக்கு அங்க சப்போர்ட் பண்றாங்க. இது வந்து என்னோட டேக் அவேஸ். என்ன வேற என்ன பார்க்கலாம்னா, நம்மள மாதிரி நம்ம ஃபீல்ட்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வராங்க. ஸோ ஸ்டார்ட் அப் ஆளுங்க வந்து நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது. டிஸ்கஸ் நிறைய பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் அப் டிஸ்கஷன்ல வந்து எப்படி யாருக்கு இண்டிவிஜுவல் இருக்கிற இஷ்யூஸ் அதை எப்படி இது பண்ணலாம், ரிசால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன்லாம் பண்ணோம். ஸோ அது வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ நான் போனதுல நான் எதிர்பார்ப்பு எதுவும் கிடையாது. எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாம போனதுனால டேக் அவேஸ் மட்டும் நிறைய இருந்தது. பட் ஓவராலா ஓகே. ஸோ கூட்டம் அதிகம்ன்றதுனால எல்லாருமே பரபரப்பா இயங்கிட்டு இருந்தாங்க. யார் எங்க என்ன பண்றதுன்றது ஒரு புரிதல் இல்லாமே இருந்தது. பட் ஓகே. ஸோ நம்ம அந்த அரசாங்கத்தோட மையம் எங்கெங்க இருக்கு, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ ஃபர்தரா இப்ப சென்னையில வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, உள்ள போகும்போது ராஜகோபால் வந்து எனக்கு 50 lakhs இருந்தா என் பிசினஸ் வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவேன்னு சொன்னாரு. வெளியில வரும்போது அதுக்கான வாய்ப்புகள் உள்ளே இருந்தது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பர்சனலா சொன்னாரு. ஸோ அதுல தான் நீங்க ஆட் பண்ணணுமா ராஜகோபால்? கரெக்ட். அவ்வளவுதான் பாபா. ஓகே. வேற யாராவது போயிட்டு வந்தீங்களா? சார் வணக்கம் சார். மோகன்ராஜ் வணக்கம் பேசுறேன். சார். வணக்கம் சார். சார் வணக்கம். நானு 2 நாள் குளோபல் நெட் தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் நான் அட்டன் பண்ணியிருந்தேன் சார். அங்க வந்து என்னோட ஃபுல் டேக்அவே என்ன அப்படின்னா, கரண்ட் ட்ரெண்ட் வந்து இப்போ நான் இருக்கிறது வந்து இப்போ எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி நாங்க இருக்கிறது. டெக்னாலஜி ஃப்ளோவில் வந்து என்னென்ன இப்போ டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மெயினாக ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, அங்க வர ஃபாரின் டெலிகேட்ல என்னோட இண்டஸ்ட்ரி சம்பந்தமா ஏதாவது அசோசியேஷன்ஸோட மீட் பண்ண முடியுமா, அது மூலமா வந்து ஏதாவது ஒரு பையர்ஸோட லீட் கிடைக்குமா அப்படிங்கிறதான் என்னோட எய்மா இருந்தது. பட் ஆனால் அந்த அந்த அசோசியேஷன் யாருமே வரல. அவங்க வந்தது எல்லாமே வந்து காலேஜ், யூனிவர்சிட்டிஸ், அதனோட இன்குபேஷன் அது ரிலேட்டடாக தான் ரொம்ப பேர் வந்திருந்தாங்க. இது பியூர்லி வந்து டெக்னாலஜிக்கலான ஒரு ஈவெண்ட் மாதிரி தான் இது இருந்தது. பட் ப்ராடக்ட் வைஸ் பார்த்தோம்னா ரப்பர் ப்ராடக்ட் ஒரு 4-5 ஸ்டால்ஸ்ல இருந்தது. இன்னும் அடிஷன் தட் என்ன அப்படின்னா, அந்த டிஃபென்ஸ் சம்பந்தமா நிறையா இருந்தது. அதில் ஏதாவது ப்ராடக்ட் வந்து ஷோகாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு நான் வந்தேன். பட் வந்தது எல்லாமே வந்து R&D சம்பந்தமா தான் நிறையா இருந்தது. R&D ரிலேட்டட் வந்து அது பண்ற அந்த நிறுவனங்கள் வந்து நிறையா இருந்தது. பட் ஆனால் அவங்ககிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மேனுஃபேக்சரிங் காம்போனன்ட் செய்கிற அவங்களோட கான்டாக்ட்ஸு, அப்புறம் ஃப்ளையர்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க எனக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. இவங்கள்ட்ட இருந்தால் நாங்கள் வந்து காம்போனன்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. இன்னொன்று 2வது நாள் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாருமே வந்து அந்த கான்ஃபரன்ஸில் வந்து அவங்களோட ஸ்பீச் கொடுத்தாங்க. பர்டிகுலராக வந்து இண்டஸ்ட்ரி 5.0 சம்பந்தமாக வந்து அன்னைக்கு கொடுத்தது வந்து அது வந்து புதுசு. நம்ம தமிழ்நாட்டுக்கு வேர்ல்டுக்கே புதுசு அப்படின்னு சொல்லி அவங்க. அது முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்ஜினியரிங் ப்ளஸ் சயின்ஸ் இதுதான் வந்து இண்டஸ்ட்ரி 5.0. இதை நோக்கி வந்து நீங்கள் வந்து எஸ்எம்இக்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரிய கம்பெனியாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக அதை நோக்கி போங்க. ஃபியூச்சர் வந்து இண்டஸ்ட்ரி 5.0 தான் அப்படிங்கிறத அவங்க வந்தவங்க எல்லாருமே வலியுறுத்தி சொன்னாங்க. அப்புறம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. 75,000 எஸ்எம்இஸ் வந்து அங்கே கலந்துக்கிட்டதா வந்து ராமநாதன் சார் கடைசியில் சொன்னாங்க, சிவராஜா சார். உண்மையிலே இந்த 2 நாள் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார் இது. அப்புறம் வந்து நெட்வொர்க்கிங் வந்து உங்கள் கூட நம்ம ஆர்எக்ஸ்டி டீம் கூட, அப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தீங்க. அப்புறம் ஹிமாகரன் சாரு, ஷாம், கார்த்திக், ராஜகோபால் சாரு, இவங்களோட வந்து நெட்வொர்க்கிங் பண்ணது எனக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பயனாக அமைஞ்சது.
வேற ஒன்றும் இல்லை சார். எதுவும் நீங்க கேள்வி இருந்தா கேளுங்க சார், நான் சொல்றேன். ஓகே. அங்க வந்து நெகட்டிவா ஏதாவது பார்த்தீங்களா? இந்த மாரி இத கொஞ்சம் சரி பண்ணியிருந்தா, இது இன்னும் நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு உணவு கிடைத்ததா? அ அந்த அரங்கு எப்படி இருந்தது? அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிடுங்க. ஆ, இல்ல சார். அரங்கு கொஞ்சம் சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் அது லேகிங் தான் சார். அது கொஞ்சம் நம்ம கியூல நின்னு போ வேண்டியிருந்தது. இன்னொன்னு அங்க உள்ள பயங்கர க்ரௌடு ஒண்ணு. 2வது அந்த டெலிகேட்க்கு எங்க குடுக்குறாங்க? சாதாரண ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எங்க சாப்பாடு? அது கொஞ்சம் தேடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த ஒரு சார் சொன்ன மாதிரி, இந்த எந்தெந்த இடத்துல ஹால்ல வந்து இந்த மீட்டிங்ஸ் நடக்குது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கிளியரா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது சார். இல்ல மேபி எனக்கு தான் அது தெரியலையா அப்படின்னு தெரியல. ஓகே, ஓகே சார். ஓகே. தேங்க் யூ ஓகே சார். மோகன்ராஜ் சார். வேற யாராவது ஏதாவது பேசணுமா? வேற யாராவது? ஓகே. ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிடுறேன். அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டே ஒண்ணு போட்டிருந்தேன். பட் அந்த அரங்கு இது வந்துட்டு பார்த்துக்கிறேன். நாங்க போகும்போதே ஒரு 9 மணிக்கு போனோம். மிகப்பெரிய கூட்டம் இருந்தது. ஏன்னா முதலமைச்சர் வராரு அப்படிங்கிற மாரி ஒரு கூட்டம். அதனால அவர்கள் வந்து சிரமப்பட்டுட்டு இருந்த மாரி தான் இருந்தது அந்த அந்த கூட்டத்த மேனேஜ் பண்றதுக்கு. ஸோ அவங்க போட்டு வச்சிருந்த சில திட்டங்கள் அந்த கியூஆர் கோடெல்லாம் போட்டு நமக்கு அந்த டெலிகேட் பாஸ் குடுக்கணும் அப்படிலாம் கூட இல்லாம எல்லாமே கையில எழுதி குடுத்த மாரி இருந்தது. ஒரு ஒரு எனக்கு தெரியல. அவங்களே அந்த அளவுக்கு கூட்டத்த எதிர்பார்த்திருப்பாங்களான்னு தெரியல. அ அரங்குகள் வந்து மிகப்பெரிய அரங்குகள் இருந்தது. நாங்க வந்து ஆர்எக்ஸ்டி சார்பாக நிதி திரட்டணும் அப்படிங்கிறதுனால, பிட்ச் ஏரியாவுக்கு தான் என்னால ஃபர்ஸ்ட் போனேன். இ பிளாக்ல இருந்தது என்ட்ரன்ஸ் 3. ஸோ அங்க வந்து போகும்போதே சொல்ட்டாங்க, உங்களுக்கு வந்து ஸ்லாட் இன்னும் அலோகேட் ஆகல. நீங்க 3 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு டிசப்பாயிண்டிங் தான். ஏன்னா நம்ம வந்து பிட்ச்சுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க தான் நம்மள கூப்ட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது, அ மறுபடியும் போயிட்டு அது நம்ம அலாட் ஆகல, ஸ்லாட் இல்ல அப்படின்னு சொல்றது வந்து ஒரு எதிர்மறைய விஷயமாக தான் நான் பார்த்தேன். பட் ஆனா இவ்ளோ பெரிய ஸ்கேல்ல பண்ணும்போது நம்ம அரசு பண்ணும்போது நம்ம அத பெருசா எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறதுனால, நம்ம அரங்குகளை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டி அரங்கு தான் நாங்க முதல்ல போனோம். ஸோ எங்க நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபின்டெக் அப்படின்னு வகைப்படுத்தலாம். ஆனா ஃபின்டெக் கூட கிடையாது. நாங்க வந்து ஃபினான்ஷியல் பிஹேவியர்ல இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு டைரக்ட் அ ரிலேஷன்ஷிப் உள்ள நிறுவனங்கள் அ கிடைப்பது கஷ்டம். அப்புறம் ஃபின்டெக்லயே யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன். அதுலயும் எனக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஏன்னா ஃபின்டெக் அப்படின்னு போட்டுட்டு கீழ வந்து பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இன்சூரன்ஸ் சேல் பண்றவங்க. ஸோ அப்படியான நிறுவனங்கள் தான் இருந்தது. ஸோ இவ்ளோ பெரிய டிமாண்ட் நமக்கு இருக்கும்போது, ஏன் வந்து அந்த வகைப்படுத்தல நம்ம கரெக்ட்டாக வைத்திருந்தோம் அப்படின்னா, நமக்கு பங்கேற்பாளருக்கு கொஞ்சம் எளிமையா இருந்திருக்குமேன்னு தோணுச்சு. என்னோட அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படியான இடங்களுக்கு போகும்போது, அந்த இடத்துல நம்ம பெருசா நேரத்த செலவிடக்கூடாது. உடனடியாக அங்க என்ன கிடைக்கும்னு பார்த்துட்டு, அந்த பேம்ப்ளெட்ட வாங்கி வச்சிரணும் அப்படிங்கிறது என்னோட அப்ரோச்சா இருக்கும். பிளஸ் அது நம்ம பிசினஸ்க்கு மட்டும் கிடையாது. நம்மளுடன் தொடர்புல இருப்பவர்களுக்கு ஏதாவது உதவுமா அப்படிங்கிறதையும் கண்கள் தேடிட்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் நம்ம அத எடுத்து வச்சுருவோம். எடுத்துக்காட்டுக்கு நமக்கு தெரிந்தவர்கள் வந்து ட்ரோன் சம்மந்தமான தொழில்ல இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அந்த ட்ரோன் சம்மந்தமான பேம்ப்ளெட்ஸும் நான் வாங்கி வச்சுட்டேன். அஃப்கோர்ஸ் ஆர்எக்ஸ்டிக்கு நாம ஃபண்டிங் வாங்கி என்ன செய்யணும்னு நினைச்சோமோ, அது ஃபண்டிங் இல்லாமல் ஏற்கனவே ஒரு சொல்யூஷனா இருக்கு. அவங்களுடன் ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர். அவங்களுக்கு நம்ம வந்து வேரியபிள் பே மாரி பண்ணி குடுத்தா கூட, நமக்கு பிசினஸ் வரும்போது பே பண்ணா போதும். அவர்கள் செய்து கொள்வார்கள். அப்படியான சொல்யூஷன்ஸ் எனக்கு வந்து அங்க கிடைச்சது. ஸோ இந்த மாரி எக்ஸிபிஷன் போறதுல இதுதான் வந்து மிகப்பெரிய லாபம். நம்ம முட்டி மோதிக்கொண்டு இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில தொழில் பண்ணணும்னு நினைப்போம். அதுக்கு சிந்தனை வருவதே கஷ்டம். அப்படி வந்தாலும் நேரத்தை ஒதுக்கி நம்ம ஒரு ஞாயிறு, சனிகள்ல வெளியில போயிட்டு ஒரு எக்ஸிபிஷன் பார்க்குறது ரொம்ப சிரமம். ஆனா அந்த மெனக்கெடல நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 50ல இருந்து 60% நீங்க உங்க தொழில் அந்த வாய்ப்பு தேடுவதில், தொழில் அமைப்பதில கடந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து நான் எதுக்கு ஃபண்டிங் அ எடுக்கணும்னு நெனச்சேனோ, அது வந்து எனக்கு சொல்யூஷனாவே அங்க கிடைச்சிருக்கு. நான் அவர்களிடம் தொடர்பு கொள்ளணும். ஸோ இந்த மாரி நான் டீல எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமே கூட்டம் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத தாண்டி அரங்கம் மிகப்பெரியது அப்படிங்கும்போது, நம்மளால் அப்பவே ஒரு சோர்வு வந்துருச்சு. உணவுக்கு வந்து ராஜகோபால் நம்மளை அழைத்து சென்றார். அதனால எளிமையா உள்ள போயிட்டோம். அவரு அந்த கூட்டத்துக்குள் நடுவில் மிக அழகாக நம்மள கொண்டு போயிட்டாங்க. உணவு மிக சுவையாக இருந்ததுன்னு சொல்லணும். ஆ இந்த ஏற்பாடுகள்லாம் மிக அருமையாக இருந்தது. உணவு வந்து மிக சுவையாக இருந்தது. அந்த நம்ம நெல்லை அல்வா இருக்காரு. அவர்கிட்ட கேட்கணும். இந்த டெண்டர்
கோகோனட் கருப்பட்டி அல்வா இருந்தா அனுப்பி வைங்க. மிக அருமையா இருந்தது. நாங்க பலமுறை வாங்கி சாப்பிட்டோம். இன்னொன்னு வந்து அரசு செய்ததுல மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, தண்ணீர் வந்து மிகுதியாக வச்சிருந்தாங்க. தண்ணீர் தட்டுப்பாடுன்னு சொல்லி எங்கேயுமே நான் பார்க்கல. அது இலவசம். நீங்க எவ்வளவு வேணா எடுத்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் பல நிறுவனங்கள் வந்து காஃபி, டீ, சமோசா இதையும் வந்து விநியோகம் செய்து கொண்டே இருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் அந்த டெலிகேட் பாஸ தவிர நம்ம எல்லாமே அங்க அதெல்லாம் சாப்பிடுற மாரி இருந்தது. அ உணவுகளும் பல இடங்கள்ல குடுத்தாங்க. டெலிகேட் பாஸ் இருக்கிற இடத்துலயும் தனியா குடுத்தாங்க. அது தவிர்த்து நம்ம பணம் குடுத்து வாங்கிக்கலாம். இந்த இடங்கள்லாம் மிக அருமையாக இருந்தது. ஆனா கூட்டம் வந்து மிக, மிக, மிக அதிகம். அவர்களுடைய அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன்லயே பார்த்தீங்கன்னா, 38,000 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்தது. அந்த அ கூட்டம் அப்படிங்கும்போது, அ அ அ அதனால நமக்கு சில அசௌகரியங்கள் வரும். பட் அந்த கூட்டம் தான் நம்மளுடைய வியாபார பலமும் சொல்லலாம் இந்தியாவுல. அதனால கூட்டத்த நம்ம பெரிய அளவுல சொல்ல முடியாது. ஆனா சிக்கல் எங்க வந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததாலா, இல்ல வேறு என்ன காரணமா தெரியல. மொபைல் நெட்வொர்க் வந்து முழுவதுமாக கிடைக்கவில்லை. அவங்க ஆப்ல தான் எல்லாமே பார்த்துக்கோங்க. எங்க வந்து கூட்டம் நடக்குது. நீங்க ஒருத்தர் கூட நெட்வொர்க் பண்ணணும்னா ஆப்ல பார்த்துக்கோங்கன்னு ஆப்ல அதிகமா கவனம் செலுத்துனாங்க. அந்த ஆப்ல நம்ம போட்டா அந்த ஆப் உருவாக்கினவர்களே அந்த அரங்குல இருந்தாங்க. அவங்க கிட்ட உரையாடும் வாய்ப்பு கிடைத்தது. அவங்களே வந்து சொன்னாங்க, "ஆப்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க சார். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்." அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் குடுத்துட்டே இருக்கீங்க. இன்னைக்கு காலையில கூட அப்டேட் இருக்கு." அப்படிங்கிறத சொன்னேன். "இல்ல சார், இதுதான் கடைசி அப்டேட். பட் நாங்க குடுக்க வேண்டிய தேவை இருக்குன்னாங்க." அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். ஏன்னா நமக்கு ஆப்ப பத்தி தெரியும். ஆனால் அந்த ஆப்ப பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்து அந்த இடத்தில் கொரிசியாவில் நமக்கு இல்லை. ஏன்னா நெட்வொர்க்கே இல்ல. அதுக்கப்புறம் நீங்க எப்படி அந்த ஆப்ப பயன்படுத்துவீங்க? அப்படிங்கிற மாரி இருந்தது. ஸோ நம்ம ஆப்பின் அடிப்படையில் தான் ஒரு புதுமையை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வுல நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லும்போது, அந்த ஆப்பே இயங்காதது வந்து பலரையும் முடக்கி போட்டது அப்படின்னு சொல்லலாம். சுந்தர் சார் வந்து மிக வருத்தத்தோட சொன்னாரு, "நான் யாரையுமே ரீச் பண்ண முடியல" அப்படின்னு. பட் மன்னிச்சுக்கோங்க சார், எங்களாலயும் யாரையுமே ரீச் பண்ண முடியல. எனக்கு எதிர்பாராத விதமாக அங்க ஒரு தம்பி ஸ்வரூப் சூர்யா அப்படிங்கிறவரு என்னுடன் இணைந்தாரு. நான் அவர தான் வந்து டெலிஃபோன் பூத் மாரி பயன்படுத்திக்கிட்டேன். அவரு 2வது நாள் ஒரு 30 நிமிடம் என் பக்கத்துல இல்ல. அப்ப நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாரியான சூழ்நிலை தான் அங்க நிலவுச்சு. ஸோ இந்த மாரியான சந்திப்புகளை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, நீங்க கண்டிப்பாக முதல்ல இந்த மாரி சந்திப்புகளுக்கு வரணும். அது பாயிண்ட் நம்பர் 1. 2வது முடிந்த முடிந்த அளவு அ அவங்களே இண்டெக்ஸ் குடுத்துடுறாங்க. என்னென்ன நிறுவனம் எங்க இருக்கு அதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னென்ன நிறுவனம் எங்க இருக்குன்னு குடுத்துடுறாங்க. ஸோ இதுவும் அரசுக்கு ஒரு முக்கியமான டேக் அவேயா இருக்கணும். ஃபின்டெக் நிறுவனங்களை எல்லாமே ஒரே இடத்தில் வைத்திருந்தால் எனக்கு மிக எளிமையாக போயிருக்கும். நான் அத அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரே நேரத்துல முடிச்சிருப்பேன். ஒரு 1/2 மணி நேரத்துல முடியிற வேல. ஆனால் அது வந்து மாற்றி, மாற்றி ஷஃபிள் ஆகி இருக்கு. ஸோ அந்த எண்ணை வைத்து அதாவது அ D222ன்னு ஒரு இடத்துல இருக்கு. அப்புறம் இன்னொன்னு D01ன்னு இருக்கு. அப்ப இதுல இருந்து நாங்க போறதுக்கு அங்கருந்து போறதுக்கு அதுல D22வ நான் தேடணும். தேடி போறதுக்குள்ள எனக்கு அ அ சோர்வு வருது, நேர விரயம் வருது. சரி அப்ப பார்க்கவே தேவையில்ல. நம்ம வரிசையாவே போய் பார்த்துரலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறோம். இதெல்லாம் டேட்டாவ சார்ட் பண்றதுனால எளிமையாக தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால தான் இத நம்ம வந்து வெளிப்படையாக சொல்றோம். அடுத்தடுத்த கூட்டங்கள்ல இந்த மாரி நீங்க குரூப் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா, நமக்கு இவ்ளோ கஷ்டப்பட தேவை கிடையாது. ஏன்னா டேட்டா பாயிண்ட் படி இது இந்த நிறுவனத்தில நான் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி நான் அங்கேயே போயிட்டு என் வேலைய முடிச்சுருவேன். அதுக்கப்புறம் நம்ம நெட்வொர்க்கிங்ல அதிக நேரம் செலவு பண்ணியிருக்கலாம். நெட்வொர்க்கிங்ல நேரத்த செலவு செய்யவே இயலவில்லை. ஆஃப் கோர்ஸ் நமக்கு தெரிந்தவர்கள் நெறைய பேர் அ வந்திருந்தாங்க. இன்னும் நெறைய பேர் வருவதாகவும் சொல்லியிருந்தாங்க, தொழில் தொடங்கும் குழு மூலமாக. பட் அவர்களையெல்லாம் சந்திப்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம இங்க சொல்லிக்கணும். நெறைய டேக் அவே இருக்கு. நான் நெறைய பேம்ப்ளெட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். முக்கியமாக இந்த நிகழ்வுல கலந்து கொள்வதுடன், இந்த நிகழ்வு உடன் நமக்கு இருக்கின்ற உறவு வந்து முடிந்திடாது. எடுத்து வந்திருக்கிற பேம்ப்ளெட்ஸ வந்து நம்ம கரெக்ட்டாக ஸ்டோரேஜ் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி, அதில் இருப்பவர்களை உடனடியாக தொடர்பு கொள்ளணும். இன்ஃபாக்ட் இந்த மீட்டிங் நான் பேசிட்டு இருக்கும்போதே, ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இப்படியான அ ஃபாலோ அப் ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணும்போது தான், நமக்கு வந்து ஏதாவது ந நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம எவ்வளவோ தொழில்கள்ல கஷ்டப்படுறோம். தொழில் ஆரம்பிக்கணும்னு கஷ்டப்படுறோம். ஆனா, எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. கொஞ்சம் மெனக்கெடல் போட்டா போதும். நம்ம எளிமையாக அதெல்லாம் பயன்படுத்திக் கொண்டு மிக விரைவாக முன்னாடி சொல்லலாம். அப்படிங்கிறது தான் என்னுடைய என்னுடைய ஃபீட்பேக், என்னுடைய சஜஷன்ஸ். உங்களுக்கான நாலேட்ஜ் ஷேரிங்ன்னு சொல்றேன். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கொஞ்சம் கேட்டுக்கலாம்.
பாலா, நான் அதியமான் நார்வேலேருந்து. இப்ப சொல்லுங்க. இந்த மாரி பெரிய எக்ஸிபிஷன் நடக்கும்போது, இந்த குரூப்பிங்ன்றது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு சிச்சுவேஷன். அது வந்து நீங்க சொல்றது கரெக்டானது. நான் முன்னாடி இவங்க சிவராஜா சார் கூட தொடர்புல இருப்பேன். அவர் சிஇஓ ஆன பிறகு எனக்கு தொடர்பு இல்ல. இப்போ இதுல குரூப்பிங்ன்றது ரொம்ப முக்கியம். இப்ப நான் அனுகான்னு இங்க ஒரு ஜெர்மனில பெரிய எக்ஸிபிஷன் நடக்கும். அதுல வந்து இப்போ ஃப்ரோசன் ஃபுட்னா ஃப்ரோசனுக்கு தனியா இருக்கும். வெஜிடபிள்ஸ்க்கு தனியா அது மாரி குரூப் பண்ணிருவாங்க. இப்ப நீங்க எத நோக்கி போறீங்களோ, அத ஈஸியா பார்த்துட்டு நீங்க வெளியேறிடலாம். இல்ல கன்டின்யூ பண்ணலாம். இந்த மாரி நீங்க கூட்டம் அ சேர்ந்து அது அது அதுக்கான நோக்கத்த அடைய முடியாம போறது வந்து ஒரு பெரிய இதுவா இருக்கும். 2வது இப்ப நான் பார்க்குறது தமிழ்நாட்டுல நான் பார்க்குறது குளோபல்ன்ற ஒரு ஜார்கன்குள்ளார மாட்டிக்கிட்டாங்களோன்ற ஒரு இது இருக்கு. இது இப்போ இது எத வச்சு அவங்க குளோபல் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. குளோபலா இருந்து வராங்கன்றத வச்சு சொல்றாங்களா? இல்ல குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வராங்கன்றாங்களான்னு தெரியல. ஏன்னா, இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களோ, இல்ல வணிகத்தையோ அ முறைப்படுத்தி அத வந்து ஒரு 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 கோஆர்டினேஷனுக்குள்ளார கொண்டு வரதுக்கான தேவை நெறைய இருக்கு. ஏன்னா, இப்ப குஜராத்திஸ் வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. மகாராஷ்டிரா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா, அவங்க உள்ளூர் நிறுவனங்கள எப்படி எம்பவர் பண்றது? இப்ப குளோபலா தான் இன்வெஸ்ட்மென்ட் வரணும். குளோபலா இருந்து தான் ஏதோ வரணுங்கிறது தேவையில்லங்கிறது என்னுடைய நிலைப்பாடுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம நெறைய செய்ய வேண்டியிருக்கு. இப்ப 75,000 எஸ்எம்இ வந்திருக்கதா சொல்றாங்க. அந்த 75,000 எஸ்எம்இய எப்படி எம்பவர் பண்றது? அதுல கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறது என்னோட இது இதுவா இருக்கு. குளோபலா இருந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் எடுத்துட்டு வர்றதுக்கு பதிலா, இங்க இருக்க இவங்கள அதேபோல இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் இவங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்சென்டிவைஸ் பண்ணுதான்னு தெரியல. அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு. இப்ப நான் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் தேடிட்டு இருக்கேன். இப்ப ராஜகோபால் இன்வெஸ்ட்மென்ட் தேடிட்டு இருக்காருன்னா, அவங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ளோ வந்து எப்படி எளிதாக்கி தர்றது? இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பணம் தர தேவையில்ல. அவங்க இன்சென்டிவைஸ் பண்ணா போதும். இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு. அந்த மாதிரியான ஸ்கீம் இருக்கான்னு தெரியல. இதெல்லாம் நான் வெளியில இருந்து அவுட் சைடரா நான் சொல்லணும்னு விரும்புறது. ஓகே, ஓகே. இல்ல உங்களுக்கு அதுக்கான ஏதாவது ஒரு வகையில அரசு கொண்டு போக முடிஞ்சா, அத கொண்டு போக முடியுமான்றது. கண்டிப்பா. இத நம்ம எப்படியும் இந்த லிங்கையே நம்ம அனுப்ப தான் போறோம், சம்மந்தப்பட்டவர்களுக்கு. இதுல சில விஷயங்கள் நான் சொல்லணும். இன் அடிஷன் டூ தட், அஃப்கோர்ஸ் அவங்க 75,000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் நேரடியாக பார்க்கும்போது, நம்ம தமிழர்கள்லயே நான் வந்து பெருசா பார்க்கல. சிறு குறு வணிகர்களே நான் ஆடியன்ஸாக பார்க்கல. மாணவர்கள் நிறைய வந்திருக்காங்க. அது அரசு சார்பாக கல்லூரிகள்ல போய் அழைத்துக் கொண்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பாக 2ஆம் நாள் வந்து 11 மணிக்கு மேல் மாணவர் கூட்டம் நிறைய வந்திருந்தாங்க. அது நல்ல விஷயமும். பட் அதுவும் கூட்டத்தை வந்து அதிகம் சேர்த்தது அப்படிங்கிற கருத்தையும் நம்ம பதிவு பண்ணணும். அத வந்து அவங்க 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ மாணவர்கள் அப்படின்னு கூட அனுப்பி வச்சிருக்கலாம். அதுவும் கூட்டத்த வந்து அதிகப்படுத்துது. ஆனா, தமிழ் தொழிலதிபர்கள் யாரையும் நான் பெரிய அளவுல பார்க்கல. இன்ஃபாக்ட் நான் பிட்ச் பண்ண போன இடத்திலேயே நான் பிட்ச் பண்ணது வந்து ஒரு நார்த் இந்தியனுக்கு தான் நான் பிட்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம அரசை மற்றும் குற்றம் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா நமக்கே வந்து இந்த மாரி தொழில்கள்ல முதலீடு பண்ணுவதில் வந்து மிகப்பெரிய ஒரு அ சிக்கல் இருக்கு. ரொம்ப கன்சர்வேட்டிவ் முதலீட்டாளர்களாக தான் இருக்கோம். நிலத்தில் வந்து ஒரு 5,00,00,000 போடுங்க, 10,00,00,000 போடுங்கன்னா எல்லாரும் மகிழ்ச்சியா போட்டுர்றாங்க. ஆனா ஒரு ஷேர் மார்க்கெட்ல போய் ஒரு ரூ. 5,000 போட்டு பழகுங்கள் அப்படின்னா, அதுவே வரமாட்டேங்கிறாங்க. ஸோ இது வந்து பிஹேவியரா நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலா எங்க நிறுவனத்தில நாங்க அந்த பிஹேவியர சேஞ்ச் பண்ற வேலைகள தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது அரசு கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்திகளும் இருக்கு. அதே நேரத்தில நாமளும் படித்துக் கொள்ள வேண்டிய தகவல்களும் இதுல இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சார், ஆக்சுவலா என் நேம் ஸ்ரீனிவாசன், சென்னையில பேசுறேன். நான் ஈவெண்ட்டுக்கு வரல. பட் எனக்கான ஒரு ஒப்பீனியன் சொல்றேன். இது என்னன்னா, மேபி இந்த வீக் டேஸ்ல வச்சதுனால கூட இந்த நிறைய பெர்சன்ஸ் வராத ரீசனா இருக்கலாம். ஏன்னா இப்ப நானும் அதனால தான். அப்போ ஒரு இடத்துல நிறைய பேர் எல்லாமே ஆஃபீஸுக்கு போயிட்டு இருப்பாங்க. எல்லாருமே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மேபி சாட்டர்டே சண்டேல இதுக்கு முன்னாடி ஈவெண்ட்ஸ் எல்லாம் இங்க சென்னையில நடந்தும்போது கூட வச்சிருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். நந்தம்பாக்கத்துல ட்ரேட் சென்டர்ல மேபி அது ஒரு ரீசனா இருக்கலாம்னு என்னோட ஒரு சஜஷன் தான் சார். ஆமா. இது நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது தான். இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து வார இறுதியில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் வந்து ப்ரொஃபஷனலா, அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய ஆளாக இருக்கும்போது எனக்கும் பெரிய சிரமம் இருந்தது. வர முடியாது, வர இயலாது. ஆ ஆனா நான் எதை யோசிக்கிறேன் அப்படின்னா, இவ்ளோ பெரிய ஈவென்ட் செய்யும்போது சனி, ஞாயிறு வைப்பதில் இருக்கிற பெரிய சிக்கல் வந்து அவர்களும் ஊழியர்கள் தான். அவர்கள் சனி, ஞாயிறு வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வார நாட்கள்ல வைத்துக் கொள்கிறார்களா அப்படிங்கிறது தான் என்னோட புரிதலா இருக்கு. சரி, இப்போ என்னன்னா, இவங்க வார இறுதி நாட்கள்ல வியாழன், வெள்ளியில வைத்து
நமக்கு கூட்டம் வரல அப்படின்னா இவர்கள் மாற்றுவதற்கு ரீசன் இருக்கு. ஆனா இவர்கள் கூட்டம் வந்துடுச்சு, எப்படியுமே அதிக கூட்டம் தான் நம்ம இப்ப பிரச்சனையாவே பேசிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது அது சரியான கூட்டமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, டு பி ஃபிராங்க். அப்போ நம்மை போன்றவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக மட்டும் சனி ஞாயிறு மாற்றுவார்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இது வந்து ஒரு வேலிட் பாயிண்ட்ங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். சார் என்னோட இது செகண்ட் என்ன ஒரு ஐடியா அப்படின்னா, ஆக்சுவலா ஈவெண்ட்ஸ் நடக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாமே மிக்ஸ்டு ஏரியாஸா இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் பேங்கிங் லோன் இருக்கும், சிட்பி இருக்கு, எம்எஸ்எம்இ இந்த மாதிரி மிக்ஸ்டா இருக்கு. நான் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் ஈவெண்ட்ஸ்லாம் சில நடக்கும்போது நான் போவேன். அங்க என்ன அப்படின்னா வெளியில வந்து மெனு போர்டு மாதிரி வச்சிருவாங்க. இந்த ஸ்டால் இந்த இதுல நடக்குதுன்னு ஒரு லொகேஷன் மேப்போட போட்டு ஸ்டால் நம்பர்லாம் போட்டுருவாங்க. அது ஒண்ணு. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் ரோட்னா ஃபுட்டுக்கு ஃபுல்லா ஃபுட் ரிலேட்டடா ஒரு ஸ்டால் போட்டுட்டு, அடுத்த ரோ பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ரிலேட்டடா ஒண்ணு, அடுத்தது இந்த டெக்னாலஜினா அதுக்கு அப்படி போட்டாங்கன்னா இப்ப இப்ப நம்ம மாதிரி புதுசா போறவங்களும் ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இப்ப நமக்கு இந்த ஃபீல்ட்ல இந்த ரோல தான் இருக்கு, இந்த ஸ்டால் இங்க தான் இருக்கும். எனக்கு இப்ப நான் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னா எனக்கு ஒரு 5th ரோல இருக்கு, அதனால நான் அங்க ரீச் ஆகலாம் டைரக்டா. அதனால மத்ததெல்லாம் டைவர்ட் ஆகாம இருக்கும். எனக்கு நான் ஐடில இருக்கேன், நான் ஐடி ரோ எந்த இருக்கோ அந்த மாதிரி ஸ்டால் போற, அதாவது ஒரே லைனா செட் ஆஃப் மார்க்கெட் பஜார் மாதிரி ஒரே ரோல வச்சாங்கன்னா பெட்டரா இருக்குன்றதும் ஒரு ஒப்பீனியன். எஸ், அதுதான் நம்ம குரூப்பிங்னு சொல்றோம். ஆமா சார், ஆமா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? யாராவது போயிட்டு வந்தீங்களா அந்த நிகழ்வுக்கு? ஜான்சன் நீங்க சொல்லுங்க, நீங்க வந்திருந்தீங்களே. ஆமா சார், நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். அதனால எனக்கு நான் சொல்ற வர்ற கருத்து எல்லாம் சொல்லிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனா சரி, சரி. என்ட்ரன்ஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா நான் அந்த பேட்ச் வாங்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். கடைசியில வேற யாரோட ஒருத்தரோட பேட்சை போட்டு அதுல வந்து என்னோட பேரை சும்மா கையில எழுதி கொடுத்தாங்க. அதுவே எனக்கு ஒரு மாதிரி என்னடா ரொம்ப ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நான் மெடிக்கல்லாம் அட்டன் பண்ணேன்னா ரொம்ப ப்ராப்பரா இருக்கும் அவங்களோட ஒவ்வொரு விஷயங்களும். இந்த இடத்துல நம்மள ஸ்கேன் பண்ணுவாங்க, அப்படியே உள்ள விடுவாங்க, அதெல்லாம் பக்காவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலா இல்லையோ அப்படின்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது உள்ள போயிட்டு எனக்கான விஷயங்கள் எதுவும் கிடைக்காத மாதிரி இருந்தது. அப்ப குரூப்பிங்கை பத்தி சொன்னாங்க, அந்த மாதிரி பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னொன்னு வந்து எங்க என்ன இருக்குன்னே ஒரு தெரியல. நான் ஈல எங்க இருக்கு, அந்த மாதிரி ஒரு போர்டு அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஏதோ ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு பெரிய போர்டா மெடிக்கல் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இந்தந்த இதெல்லாம் இருக்கு அப்படின்றது. அது மாதிரிலாம் வழிகாட்டுறதுக்கு சும்மா நம்ம ஏதோ ஒரு கூட்டம் போது ஃபுட் கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்குன்னே எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட். அங்க போனதான் ஓ இங்கதான் சாப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே ஓகே ஓகே. உங்களோட டேக்அவே என்னவா இருந்தது ஃபார்மா இண்டஸ்ட்ரியில இருந்து? உண்மையா சொல்லணும்னா எனக்கு எனக்கு இந்த தடவை எதுவும் எனக்கு கிடைக்கல. நம்ம அந்த ஜப்பனீஸ் அந்த இதுல பார்த்தோம். அது கூட அவர் வந்து இன்னும் இந்தியன் கவர்மெண்ட்ல அவர் வந்து ரெகுலேஷன்ஸ்லாம் ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை. ஸோ அதனால எனக்கு எதுவும் இல்லை இந்த தடவை. நான் போயிட்டு கொஞ்சம் நம்ம குரூப்ல உதவுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேம்ப்ளெட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதையும் கூட நான் ஷேர் பண்றேன். நீங்க என்ன எதிர்பார்த்துட்டு போனீங்க? நான் 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 பார்த்தது ஏதாவது யூனிக்கா ஏதாவது ப்ராடக்ட் வந்து எனக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஏதாவது மோனோபொலியா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்திருந்தேன். அது சின்ன ஸ்டேஜ்ல இருந்தா கூட அதை நம்ம டெவலப் பண்றது ஹெல்ப் பண்ணி நம்ம அதை நல்லா கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் வந்தேன். பட் எனக்கான ப்ராடக்ட் எதுவுமே அங்க கிடைக்கலன்னு தான் சொல்றேன். ஆனா ஒரு முறை நம்ம குரூப்ல இருக்கவங்க எல்லாம் வந்து மெடிக்கல் வந்து பார்க்கணும். அவங்க எவ்வளவு ஆர்கனைஸ்டா நடத்துறாங்க, ஹால் எங்கெங்க இருக்கு, அதை எப்படி வந்து காட்டுறாங்க. நம்ம நடக்கிறதுல கூட இப்படி போனீங்கன்னா நீங்க எக்ஸிட் போவீங்க, இப்படி போனீங்கன்னா இந்த ஹாலுக்கு போவீங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் தெளிவா பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா கூட நம்ம நிறைய அவங்களுக்கு சொல்லலாம் இன்புட். அதுல எத்தனை பேர் கலந்துப்பாங்க? கண்டிப்பா அதுல வந்து லட்சக்கணக்கில் வருவாங்க. இந்த சென்னையில நான் இப்போ வந்து மெடிக்கல் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன், கல்கட்டா போயிருக்கேன். இது நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமான மக்களை நான் பார்த்துருக்கேன் நான். கண்டிப்பா லட்சக்கணக்கில் இருப்பாங்க மக்கள். அவ்வளோ கூட்டம் இருக்கும். இருந்தாலும் அதை பயங்கர ஆர்கனைஸ்டா பண்ணுவாங்க. அந்த பேட்ச் கொடுக்கறதுல ஆரம்பிச்சு நம்ம எங்க போறோம், எப்படி பண்றோம், எல்லாமே ரொம்ப தெளிவான ஒரு இதுவா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே ஒரு பெரிய போர்டு போட்டு
எப்படி போனா என்ன வரும் அப்படிங்கறதெல்லாம் கிளியரா போட்டிருப்பாங்க. எந்த ஸ்டால் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஓகே, ஓகே. சார் எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. அது எந்த இடத்துல அந்த ஈவென்ட் சார் இப்ப ஜான்சன் சார் சொன்னது ஆக்சுவலா? இல்ல இந்தியா முழுக்க நடக்கும் இது. நம்மளதுல போன மாசம் தான் தமிழ்நாட்டுல நடந்துச்சு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு மும்பைல நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா டெல்லியில நடந்துச்சு. இப்போ அடுத்து மும்பைல வருதுன்னு நினைக்கிறேன். அது ஃபார்மா ரிலேட்டட் மட்டுமா சார் இல்ல எப்படி எல்லாமே மிக்ஸ்டா சார் இதே மாதிரி? மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்கும் அதுல. ஃபார்மா ஐட்டம் கம்மியா தான் இருக்கும். பட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு அதுதான் பெஸ்டானது. அப்புறம் டெசர்ட் ஆஃப்ல நடக்கிற மெடிக்கல் ஃபேர்னு ஒன்று இருக்கும். அது வந்து டெல்லியில நடக்கும். ஓகே. அதுவும் வந்து வருஷத்துல 1 நடக்கும். டெல்லியில மட்டும்தான் நடக்கும். அதுவும் பயங்கர ஆர்கனைஸ்டா இருக்கும். அது இங்க டெல்லியிலயும் ஜெர்மன்லயும் நடக்கும் அது. ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஸோ இவ்வளோ பேசுறோம். சார் நான் ஒரு கொஸ்டின் சார். சார் பேசுறது கேட்குதா? கேக்குது சார், சொல்லுங்க சார். சார் நான் குரு பேசுறேன் சார். ஒன்றும் ஆல்ரெடி சார் சொல்லியிருந்தாங்க, அது வந்து வீக் எண்டு எனக்கு நல்லா இருந்திருக்கும், அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க. எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ என்னால் வர முடியல, அது மேபி அங்கே ஏதாவது வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க, இல்லை யூடியூப்லயோ இல்லை வேற ஏதோ ஒரு இதில் பார்க்க போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அது மூலமா ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஐடியா இருக்கு. மேபி அது ஏதாவது பண்ணாங்களா இல்லை அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சார்? ஓகே, அது நம்ம கேட்டு பார்க்கலாம் சார். குரு சார், என்னோட சஜஷன் என்னன்னா, இப்ப அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அவ்வளோ இது அப்லோட் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் மேபி நம்ம பாலா சார் சொன்ன மாதிரி நீங்க அந்த ஸ்டால்ஸ்ல இருக்க போட்டோஸ் இதெல்லாம் யார் யார் கலெக்ட் பண்ணி பேம்ப்ளெட்ஸ் கலெக்ட் பண்ணிருப்பாங்களோ அது ஒரு குரூப்ல போட்டாங்கன்னா மேபி பிடிஎஃப் மாதிரி நிறைய இருந்ததுன்னா பிடிஎஃப் மாதிரி போட்டு ஒரே இமேஜா போட்டோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். பட் ஏன்னா வீடியோஸ்னா ரொம்ப இப்போ நம்ம மொபைல் எடுத்த ஒரு 50 MB 100 MB போயிடும் ஒரு நிமிஷத்துக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது மேபி டிரான்ல வச்சு ஒரு 50 மினிட்ஸ் ஷார்ட் அந்த ஸ்டால்ல இருக்குன்னு அவுட்லைனா காமிச்சிருப்பாங்களே தவிர அது அந்த அளவுக்கு உடனே அப்லோட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார் ஆக்சுவலா. இல்ல அது ஓகே சார். நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ அது வந்து இப்போ ஒரு ஷோ மாதிரி நம்ம ஏதோ டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க, இல்ல அந்த மாதிரி பண்ணாங்களா, இல்ல பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கு ஏதாவது சொன்னாங்களா, அது மாதிரி கேக்குறேன் சார். ஓகே சார். ஓகே இல்லை சார், அது இப்போதைக்கு பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் ப்ராசஸ் அந்த இதுல நம்ம கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. அந்த அந்த ஒரு பிளானிங் ஸ்ட்ராட்டஜி அந்த விஷன் அந்த இது இல்லாம தான் சார் இருக்காங்க டோட்டலாவே. சரி சார். ஏன்னா இப்ப உங்களை மாதிரி தான் நானும் ஆக்சுவலா போல. பட் எனக்கு அங்க என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்கு அட்லீஸ்ட் ஒரு போட்டோஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருந்தாலும் நமக்கு ஸ்டால்ஸ் என்னென்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் அந்த அதாவது அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஃபர்தரா என்னங்கிற அந்த விஷன் கிளாரிட்டி இல்லை சார் நமக்கு பீப்புள்கிட்ட. அது ஒரு ப்ராப்ளம் தான் சார் இந்த ஈவெண்ட்ல. ஓகே 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 சார். தேங்க்யூ. பாலா கோபி, ஐ ஹேவ் கொஸ்டின். இப்போ லாஸ்ட் வீக் நம்ம ஒரு ஃபாலோஅப் கால் வச்சிருக்கும் போது வந்து ஈவெண்ட் கோஆர்டினேட்டர் அவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? அவங்க சொன்னாங்க இப்போ டேட்டாபேஸ் ஆக்சஸ் வந்து கிடைக்குமான்னு கேட்டதுக்கு, இப்போ டேட்டாபேஸ் அங்கே யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நகை இன்ஸ்டால் இருக்கவங்க எல்லாரோட ஆக்சஸ் கிடைக்குமான்னு கேட்டதுக்கு வந்து ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த ஆப் நான் யூஸ் பண்ணி பார்க்கல. பட் அது மாதிரி ஏதாவது டேட்டாபேஸ் ஆக்சஸ் எதுவும் கிடைச்சதுங்களா? ஏதாவது எடுக்க முடியுமா? ஆமா, அதுல இருக்குது எல்லா டேட்டாபேஸும் இருக்குது. நமக்கு என்னென்ன கம்பெனி வேணுமோ அது எல்லாமே அதுல இருக்கு. ஓகே, வித் கான்டாக்ட் டீடைல்ஸ் கூட. எஸ் எஸ் எஸ். ஓகே, பெர்ஃபெக்ட். சார் ஆப் நேம் சார்? TNGSSன்னு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. அந்த ஆப்பும் நம்ம வந்து they are going to have it forever தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஜான்சன் தான். இன்னொரு பாயிண்ட், அந்த மெடிக்கல் நான் சொல்லிட்டு இருந்தது எப்படின்னா, அது எல்லாருக்குமே ஃப்ரீ தான். அங்க ஸ்டால் வச்சிருக்கவங்க மட்டும்தான் டெலிகேட் பாஸ் வச்சிருப்பாங்க. மற்ற எல்லாத்துக்குமே அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நம்ம குரூப்ல இருந்து யாராவது போகணும்னு நினைச்சாங்கன்னா கூட நான் அதுக்கு கைட் பண்றேன். அவங்க ஃப்ரீயா வாங்கி அவ்வளவு தூரம் நல்லா பண்ணும்போது இவங்க வந்து நம்மள்ட்ட சார்ஜ் பண்ணாங்க. சார்ஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா பண்ணியிருந்தா இன்னும் ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்தா இருக்கு.
பாலா அதிகமானகன். இப்போ இது வீக் டேஸ்ல பண்றது ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்சுவலி. இது நமக்கு நம்மளோட நிலத்துக்கு, தமிழ் நிலத்துக்கு இப்போ வீக் எண்டு வந்து இப்போ சில நிறுவனங்கள் வந்து பிரேக் எடுப்பாங்க இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுவாங்க. அப்ப அவங்க அந்த ஓனர்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இது ரொம்ப வேலிடான பாயிண்ட். வீக் எண்டுல வந்து ஒரு எக்ஸ்டெண்டடா கொடுக்கலாம். மேபி அவங்க வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி சண்டே முடிக்கிற மாதிரி, இல்ல வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி சாட்டர்டே சண்டேயும் சேர்த்து முடிக்கிற மாதிரி. அதே போல இன்னொன்னு வந்து இப்ப இந்த பீரியட் இருக்குல்ல, இது வந்து பூஜா ஹாலிடேஸ் பீரியட் இல்ல. இப்ப நெல்லை அல்வா மாதிரியான ஒரு தொழில் முனைவோர் அவங்க அதிபர் வந்து அவங்க போக முடியாத நிலைமை இருக்குதுன்றது வந்து ஒரு இது இல்ல. அவங்க வந்து இதை வந்து வேற ஒரு பீரியட்ல அவங்க நடத்தணும். இந்த மாதிரியான ஒரு கன்ஜஸ்டடான பீரியட்ல நடத்தலாம். இது மாதிரி வேலிட் பாயிண்ட்ஸை எப்படியாவது அரசுக்கு கடத்தணும். எஸ் எஸ் எஸ். வேற ஏதாவது இருக்கா? கொஸ்டின் சஜஷன்ஸ்? இன்னும் நமக்கு 9 நிமிடங்கள் இருக்கு. சார் நெக்ஸ்ட் எப்ப நடத்துவாங்க? அதாவது சென்னையில இந்த மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்ல வேற எங்கேயாவது நெக்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ்? அது உடனே அப்டேட் பண்ண மாட்டாங்க. மேபி ஒரு 2-3 டைம்ஸ் ஆகுமா, இல்ல இது இயர்லி ஒன்ஸ் நடத்துறாங்களா சார் இது? இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட்ஸ் அப்படின்னாங்க. இது வரைக்கும் இது மாதிரி நடத்தினது இல்லை. இதோட வெற்றியை பொறுத்து வருடம் வருடம் நடத்தப்படும் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவெண்ட் வெற்றி தான் அடைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பா அடுத்த வருடமும் நடத்துவாங்கன்னு அப்படின்னு நம்ம ஃபைன் சார், தேங்க்யூ. பாலாஜி ஒரு அறிமுகம் இருக்கு. நம்ம குழுல வந்து மீனா அனில்குமார் அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க. எனக்கு சரியா கேட்கல. நம்ம குழுல மீனா அனில்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா மேடம் இருக்கீங்களா? அவைலபிளா? இருக்கேன் சார். தேங்க்யூ. வணக்கம் மேடம். இவங்களுக்கு பாலாஜி இவங்களுக்கு ஒரு அறிமுகம். இவங்க வந்து ஏறத்தாழ ஒரு 1400க்கு மேல உமன் தொழில் அதிபர்கள், உமன் ஃபர்ஸ்ட் டைம் வரக்கூடிய ஸ்டார்ட் அப் பண்றவங்களுக்கு கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 4 years பண்றீங்களா மேடம்? சார் என்ன கேட்டீங்க? 4 years நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கல்ல இந்த வீக் குரூப்? this is 5th year actually. 5th year, 5வது வருஷமா பண்றாங்க ஐயா. அதாவது ரூரல்ல இருக்கிறவங்க, அர்பன்ல இருக்கிறவங்க எல்லா ஏரியாவும் கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 1400 பெண் தொழிலதிபர்களை உருவாக்கி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த கிளப் ஹவுஸ் அப்படிங்கிற ஆப் மூலமா டெய்லி காலையில வந்து ஆரம்பிச்சு ஒரு 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. 9 மணி வரைக்கும் டெடிகேட்டா சின்சியரா லாஸ்ட் 5th year பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்றேன் ஐயா. மீனா அனில்குமார் அவங்க பேர். ஆமா, எனக்கு அவங்க தொடர்புல தான் இருக்காங்க, எனக்கு தெரியும். இந்த குழுல உள்ளவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்கு அறிமுகப்படுத்தணும். நன்றி. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். ஓகே, வேற யாராவது வேற ஏதாவது டாபிக்ல ஸ்பெசிஃபிக்கா பேசணுமா? அஃப்கோர்ஸ் நம்ம நார்வேக்கு வந்து அனுப்பியிருக்கோம். அதுக்கு வாழ்த்துக்கள். நெல்லை அல்வா பிரகாஷ். நன்றி நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி. வேற ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கா நமக்கு இந்த வீக்ல? நான் வந்து இந்த மீட்டிங் ரெக்கார்டிங் வேணா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்க அதுக்கப்புறம் கூட சொல்லிக்கணும். தேங்க்யூ.